வாரம் நம்ம வனபருவத்தை திரும்பவும் மீண்டும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். வனபருவத்துல நளதமயந்தியினுடைய கதையை முடிச்சு அர்ஜுனன் லோமச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த ரிஷிக்கு அவர் பேசியிருக்கிறத கேட்டு லோமச்சர் அங்கிருந்து ஒரு மெசஞ்சர் மாதிரி வந்து அர்ஜுனனுடைய நலத்தை பத்தி சொல்லி மிச்சம் இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு தீர்த்த யாத்திரை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தீர்த்த யாத்திரைக்கு ஒவ்வொரு இடமாக கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது முதலிலே அகத்தியரை பார்க்க அகத்தியர்னுடைய கதையாக வாதாபியை அவர் எப்படி கொன்று அந்த அசுரனை கொன்று எப்படி அவர் உலகத்திற்கு நல்லதை செய்தார் அப்படிங்கிறதுக்கு வாதாபியினுடைய ஒரு வதத்தை பற்றி பேசப்பட்டது. அதுக்கப்புறமாக வருகின்ற பொழுது கங்கையை பார்க்கறாங்க. பகீரதன் என்று சொல்லக்கூடியவனை பற்றிய கதை போகும்போது பகீரத பிரயத்னம்னா என்ன, பாகீரதின்னு ஏன் அவளுக்கு பேர் வந்தது, ஆக பகீரதன் எங்கிருந்து வந்தவன், அவனுடைய பரிவாரங்கள் என்ன, வாரிசுகள் என்ன, அவனுடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமாக தள்ளி வருகின்ற பொழுது கஷ்யபரனுடைய ஆசிரமத்தை பார்க்கின்ற பொழுது கஷ்யபரனுடைய ஆசிரமத்துக்கோடு விபாண்டகனை பத்தி பேசி விபாண்டகனுடைய பிள்ளை ரிஷ்யசிருங்கரை சொல்லி எப்படி ரிஷ்யசிருங்கரானவர் எப்படி ராமர் ஜனனத்துக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு போய் எப்படி ஒரு சமாச்சாரத்தை அவர் செய்தார் அப்படிங்கிறதையும் செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம பேசணும். ஆக 3 ரிஷிகளை பற்றி இதுல என்னன்னா ஒவ்வொரு ஸ்பாட்டா பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்தையே பார்த்துக்கிட்டு வரும் பொழுது அந்தந்த ரிஷிகளுக்கு தொடர்பான கதைகளையும் அவர்களுக்கு தொடர்பான விஷயங்களையும் சொல்லக்கூடிய பருவம் இது வனப்பருவம். ஆனா வனப்பருவம் இருக்கிறதுல பெருசு, நிறைய கதைகள் இருக்கு இதுக்குள்ள. அப்போ அகத்தியரை பார்த்தாச்சு, கஷ்யபரை பார்க்கின்ற சமாச்சாரம் பார்த்தாச்சு, பகீரதன் என்று சொல்லக்கூடியவனுடைய சமாச்சாரத்தை பார்த்தாச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டு வருகின்ற பொழுது அதுக்கு அடுத்ததாக கலிங்க தேசத்துக்குள்ள போறாங்க. கலிங்க தேசத்துக்குள்ளே நுழைக்கும் பொழுது வைதரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நதியை பார்க்கறாங்க. அங்க போய் ஒரு ஸ்நானம் முழுகு போட்டு, நதி எப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்நானம், நதி ஸ்நானம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொரு நதியில குளிக்கிறது அப்படிங்கிறதே சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஐப்பசி மாசத்துல துலா மாசத்துல துலா ஸ்நானமாக காவேரியில குளிக்கணும் அப்படிங்க. அது போல ஒவ்வொரு இடத்துக்கு தாமிரபரணிக்கு ஒரு நாள் போய் குளிக்கணும். அது போல ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு சில நதிகளை தமிழ்நாட்டிலையும் சொல்றது உண்டு. அது ஒரு நாள் அந்த லிஸ்ட்டை தரேன், என்னென்ன நதிகள் எந்தெந்த மாதத்தில குளிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துரும். அப்படி அந்த மாதிரி சொல்லுகின்ற பொழுது இப்ப வைத்தரணி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியை பார்த்து இங்க குளிச்சு ஜபதபங்களை செய்து தர்ப்பணங்களை செய்து, ஏன்னா தர்ப்பணம் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா இல்லையே, பாண்டு தான் இறந்துட்டார் இல்லையா, பாண்டு இறந்துட்டதுனால பாண்டுவுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு பிள்ளைகளுக்கு சகல விதமான உரிமையும் இருக்கிறதுனால அவனை பண்ண அந்த லோமச்சர் சொல்றார். பண்ணும்போது அங்க பக்கத்துல மகேந்திர பருவம் இருக்கு. அந்த மகேந்திர பருவத்துல போய் தங்குறாங்க. அங்கே பரசுராமரனுடைய டிசைபிள் என்று சொல்லக்கூடிய பிரதான சிஷ்யன் அக்ருத்தவர்ணன் அப்படின்னு பேர், அவர் அங்க வர்றார். அக்ருத்தவர்ணன் வந்துட்டு அவர் என்ன பண்றார், உங்களெல்லாம் வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம், நீங்க இவ்வளவு தூரம் வந்தது, பாண்டவர்களாகி உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க. பரசுராமன், ஏன்னா பரசுராமர் ஒரு அவதார், பரசுராமர் அந்த அவதாரமாகிய அவதார புருஷரை நாங்க என்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவன அவர் சொல்றார், சதுர்தசியில அவர் வருவார், நாளைக்கு சதுர்தசி நீங்க மீட் பண்ணலாம், ஆகவே நீங்கள் எல்லாரும் இங்கே இருங்கோ, இன்னி ராத்திரி இங்கே இருங்க அப்படின்னு. அப்ப லோமச்சர் இடத்திலே அர்ஜுனன் கேட்கிறான், இந்த பரசுராமரனுடைய வைபவம் என்ன, பரசுராமரை பற்றிய சமாச்சாரங்கள் என்ன, அவர் எப்படி திடீர்னு க்ஷத்திரியர்களை வதம் செய்தாராமே, அது எப்படி, என்ன நடந்தது, அதை பத்தி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அப்ப சொல்றார், ஜமதக்னி என்று ஒருவர் இருந்தார். ஜமதக்னின்னு ஒரு ரிஷி. அந்த ஜமதக்னி ரிஷி ரேணுகா என்கின்ற மனைவி, 2 பேருக்கும் 5 பிள்ளைகள் பிறந்தார். 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகளுடைய பேரை மொத்தமா அது மகாபாரதத்தினுடைய இதுல கதை சுருக்கத்துல பெருசா எழுதல. அதனால 5வது பிள்ளையாக பிறந்தவர் பரசுராம், அது தெரிஞ்சுக்கும். கடைசி பிள்ளை பரசுராம். சரி,
அவர் என்ன பண்றார் அப்படின்னா, இவருடைய தபஸ்னாலே, தபோ வலிமையினாலே அவருக்கு காமதேனு அவருடைய ஆசிரமத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய தபம் இருக்கு அவருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ரிஷிகளுக்கெல்லாம் என்னன்னா பெரிய கிஃப்டா ஏதாவது இந்திரலோகத்திலிருந்து ஒண்ணு கையில கிடைச்சிரும். ஒன்னும் கற்பக மரம் கிடைக்கும், இல்ல காமதேனு கிடைக்கும், இல்லைன்னா நந்தினி வந்துருவா, இல்லைன்னா பெரிய சங்கு இருக்கும், மாலை இருக்கும், மணி இருக்கும், ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது போல இங்கே பரசுராமரனுடைய அப்பா ஜமதக்னிக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா காமதேனு அவருடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு. அந்த வழியாக ஒரு தடவை வேட்டைக்கு போகின்ற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பேர் கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு பேர். கார்த்த வீரியார்ஜுனன் அப்படின்னு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றான், அங்க வரான், வந்து தன்னுடைய சேனியங்களோடு வருகிறான். வந்து ராஜா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஜமதக்னியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, நாங்கெல்லாம் இந்த பக்கமா வந்திருக்கோம், வந்ததுல எங்களுக்கு எல்லாம் பசியா இருக்கு, நீங்கள் எங்களுக்கு உணவளித்து தாக சாந்தி செய்து எங்களை செய்ய வேண்டும், மன்னிக்கணும், உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோம், ஆசிரமத்துக்கு வந்துட்டோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஜமதக்னி அவங்கள உட்கார வச்சு காமதேனுவிடத்துல சொன்ன உடனே அவள் மடியிலிருந்து பால் கறப்பதை போல் அத்தனையும் கறந்து கொடுக்குறா. உணவுனா சொல்றா, அப்படி தட்டு தட்டா வந்து விழுது. பல வகையில கொண்டு வந்து அப்படியே வடை என்ன, பாயாசம் என்ன, லட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து அவ இறக்கிக்கிட்டே இருக்கிறான் காமதேனு. ஆக தட்டுல விழ விழ அந்த இலையில போட போட அது பாட்டு சுரந்துகிட்டே இருக்கு. ஏன்னா காமதேனுவுக்கு பேரே சுரபின்னு பேர் அவளுக்கு. காமதேனுவுக்கு பேரு சுரபி. சுரபினா சுரந்து கொண்டே இருப்பவள். அப்ப சுமந்துகிட்டே இருக்கான், சுரந்துகிட்டே இருக்கான். இப்படி வருது. இவனுக்கு வியப்பு. யாருக்கு? கார்த்த வீரியார்ஜுனன். இது என்னடா இது, ஒரு முனிவரனுடைய ஆசிரமத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா யூஸ்வலா முனிவரனுடைய ஆசிரமத்துல என்ன பெருசா இருக்க போகுது, ஏதோ 2 பழத்தை 2 கீரையை வச்சு, இல்லையா, பழைய அரிசிய கஞ்சியா பண்ணி அதை ஒரு 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 ஓட்ட மக்கு மாதிரி ஒரு இடத்துல கொடுத்து கஞ்சியை குடிங்கோ, இந்த பக்கத்துல ஏதோ சின்னதா ஊறுகாய் இருந்தா ஊறுகாய் கடிச்சுக்கோங்கோ, அந்த மாதிரி 2 பழத்தை சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் பாட்டுக்க பெரிய ஃபீஸ்டே வச்சுட்டாரு. இது என்னடா சமாச்சாரம் ஏதுன்னு கார்த்த வீரியோதரனுக்கு மண்டையெல்லாம் ஒரே குடைச்சம். என்ன பண்றான், ஜமதக்னி கேட்கற, என்ன எப்படி, என்ன சமாச்சாரம், நீங்க எல்லாம் மாயை செய்து கொண்டு வந்தீர்களா, என்ன சொன்னார். சொல்ற, இல்ல இல்லப்பா, என்னுடைய தபோ வலிமையை மெச்சி இந்திரலோகத்திலிருந்து காமதேனுவானவள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள், அவகிட்ட சொல்றேன், அவ கொடுக்கறாப்பா, அவ கொடுத்ததும் உனக்கு கொடுத்துருக்க, அவ்வளவுதான், காமதேனு சொரக்கிறா, உனக்கு கொடுத்திருக்கிற, ரொம்ப விசேஷம், சாப்பிடும். இப்ப கார்த்த வீரியார்ஜுனனுக்கு மனசுக்குள்ள வேற ஒரு விகல்பம் வந்துட்டு, என்ன, இவன் ஏன்டா, இவன் ஒரு சாதாரணமான ஆண்டி பண்டாரம், இவனுக்கு போய் ஒரு காமதேனு மாதிரி ஒரு மாடு இவனுக்கு தேவையா, பேசாம நான் எடுத்துக்கிட்டு போனேன்னா ராஜ்யத்துக்கு எல்லாருக்கும் தரலாம் இல்லையா, என்னதான் இதமும் தேடி தேடி ஒரு 30 பேர் 40 பேர் வர்றான் இல்லையா, நான் சமைக்கணும் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு 30 பேருக்கு சமைக்க வேண்டியதா இருக்கு பெரிய சமையல் அறையில. இந்த காமதேனு சொன்னா அவனை கொடுத்துட போறான், நமக்கு என்ன பெரிய பிரச்சனை இல்லையா, ஆகவே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கேட்கறான். கேட்டின உடனே ஜமதக்னி சொல்லிட்டார், இல்ல இல்ல, காமதேனு உன்னோட எல்லாம் வரமாட்டான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா எனக்கு அது தபோ வலிமையினால் கிடைத்தது, ஆகவே உனக்கு வராது, சான்ஸ் இல்லை அப்படி. உடனே இத மனசுக்குள்ளே இவன் கருவாக வைத்துக் கொண்டு இவன் என்ன பண்றான், ஒரு வஞ்சனையில கார்த்த வீரியார்ஜுனன் போயிட்டு மறுநாள் கொஞ்சம் படைய திரட்டி காமதேனுவை இது பண்ணி கிட்னாப் பண்ணிடணும், தூக்கிடணும், கடத்திடணும் வந்து கடத்திட்டான். அந்த சமயத்துல பரசுராமர் அங்க ஆசிரமத்துல இல்ல. அப்ப என்ன பண்றான், முதல்ல வந்துட்டு காமதேனுவை தூக்கி கொண்டு போறான். போற உடனே பாதி வழியில விஷயம் தெரிஞ்ச உடனே பரசுராமர் உடனே கோவப்பட்டு ஓடுறார். ஓடி அவனை தடுக்கிறார். தடுத்தா அவன் கேட்கிற மாதிரி இல்லை. கேட்கிற மாதிரி இல்லைன்னு சொன்ன 2 பேருக்கும் போர் ஏற்படுது. 2 பேருக்கும் சண்டை. சண்டையிலே பரசுராமன் தாக்கி கார்த்த வீரியார்ஜுனன் மாண்டுபட்டு செத்து போயிரு, இறந்து போயிட்டு உடனே காமதேனுவை கொண்டு வந்து திரும்பியும் ஆசிரமத்தில் விட்டுட்டார் பரசுராமன். இப்ப என்ன ஆகி போச்சு, பரசுராமர் தன்னுடைய தந்தையை கொன்றான் அப்படிங்கிற விஷயம் கார்த்த வீரியார்ஜுன பிள்ளைகளுக்கு ரிஜிஸ்டர் ஆகி போச்சு மனசுல. அவங்க என்ன பண்றாங்க, தக்க சமயம் பார்த்து பரசுராமர் வெளியில போகும்பொழுது
ஆசிரமத்துக்குள்ளே புகுந்து ஜமதக்னியை கொன்று விடுகிறார். யார் ஜமதக்னி? அப்பாவை. இந்த அப்பாவை கொன்ன உடனே இவர் வரார், வந்து பார்க்கிறார். அப்பாவை கொன்னுட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியல. தேவையில்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுவது போலே அவர்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டார்கள். காமதேனுவையும் தூக்கிட்டு போறேங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. எல்லாம் பண்ண உடனே இவருக்கு கோபம் வந்து, இந்த சத்திரியர்கள் மூடர்களாக, புத்தி கட்டவர்களாக இந்த மாதிரி செய்யறதுனால இந்த சத்திரிய குலத்தையே தூக்கிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். கோபம். அதுதான் பரசுராமரனுடைய கோபம்னு நம்ம சொல்றோம். பரசுராமரனுடைய கோபம் என்ன? சத்திரிய குலத்தையே எடுத்துக்கணும். என்ன காரணம்? முட்டாள் மாதிரி இவனுங்க பிஹேவ் பண்றானுங்க, இவன் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கிட்டத்தட்ட 21 தலைமுறை சத்திரியர்களை அழிக்க ஆரம்பித்தார் பரசுராமர். ஒவ்வொன்றாக அவரு வின் பண்றாரு. இதுல என்னன்னா, அசுரர்களை போல் இருக்கின்ற சத்திரியர்களையும் அழிச்சிருக்கார். பேசிக்கா அவர் அழிச்சது எல்லாமே என்னன்னா, நெகட்டிவா இருந்த சத்திரியர்கள் அத்தனை பேரும் செத்தாங்க, அவர்கள் எல்லாம் மாண்டு போனாங்க. இதுல கடைசியில அவர் எங்க மாற்றார் என்று சொன்னால், தசரதனுடைய பிள்ளையாகிய ராமரிடத்துல நிக்கிறார். கடைசியா எப்போ ராமருக்கு திருமணம் செய்து கொண்டு ராமர் வெளியில வர்றார் இல்லையா? ராமர் வெளியில வர்றார். தசரதனும் அந்த மனைவிமார்கள் எத்தனை பேரும் ராமருக்கு சீதை மற்ற பெண்கள் மணப்பெண்கள் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு தன்னுடைய அயோத்திக்கு திரும்புறதுக்கு, மிதிலையிலிருந்து அயோத்திக்கு திரும்புறதுக்கு அவங்க வருகின்ற பொழுது பரசுராமர் எதிரில் வர்றார். ராமர்கிட்ட சொல்றார், நீ என்னமோ பெருசா இந்த தனுசை உடைச்சுட்டேன்னு பேசுறியே, என் கையில இருக்கு பாரு விஷ்ணு தனுசு, இத உட, அப்பதான்டா நீ பலசாலின்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்ற. அதையும் என்ன பரவாயில்ல பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராமர் அதையும் எடுக்கிறார். தான் எடுத்து அதை நான் பூட்டுகிறார். பூட்டி எந்த இடத்துக்கு நான் ஏவ வேண்டும் என்று கேட்கும் பொழுது பரசுராமன் உடைய கர்வமானது அடங்கி விடுகிறது. பரசுராமரனுடைய ஆணவம் குறைஞ்சுடுச்சு. அப்புறம் அவர் என்ன சொல்றார், என்ன நீ ஏதாவது ஒரு தேசத்துக்கு கொண்டு போய் போட்டுடு, நான் அங்கிருந்து எதையாவது பார்த்துக்கிட்டு செய்கிறேன், என்னுடைய தபஸை நான் இனிமே ஏற்றிக் கொள்கிறேன் என்று சொன்ன உடனே தான் அவரை மகேந்திர பர்வத்துக்கு தள்ளி விடுகிறான் ராம். அந்த மகேந்திர பர்வத்துல உட்கார்ந்துதான் அவர் என்ன பண்றார், திரும்பவும் சாந்தமாக அவருடைய தபசுகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதுதான் இந்த மகேந்திர பருவம்ங்கிற இடம். இங்கே பாண்டவர்கள் பாக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? பரசுராமன் என்கின்ற ஒரு கேரக்டர் 2 இடத்துலயும் வருது. அதே போலத்தான் நம்ம பகீரதனை பத்தியும் பார்த்தோம். ஏன்னா பகீரதன் ராமாயணத்தினுடைய முன்னோர்களுடைய சமாச்சாரங்கள், அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அங்கேயும் நமக்கு ஒரு கனெக்ஷனை பார்த்தோம். சில கேரக்டர்ஸ் எல்லாம் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கனெக்ட் ஆகுது, அதுக்காக சொல்லவர். அப்ப இது ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர்? பரசுராமன் என்கின்ற சொல்லக்கூடிய ரிஷி. இந்த பரசுராம ரிஷியினுடைய கேரக்டர். அப்போ அவர் எந்த வரைக்கும் இருக்காரு? அவர் கிட்டத்தட்ட துவாபர யுகத்திலேயும் வர துவாபர யுகம் வரைக்கும் வர. அப்ப அங்க பார்த்துட்டு அவரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி, பாண்டவர்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல நாங்கள் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கோம், நீங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதனால என்னப்பா ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வாதம் செய்து பரசுராமன் உங்களுக்கு எல்லாம் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி அனுப்புறார். அனுப்பின உடனே அங்கிருந்து கிளம்பி அவங்க என்ன பண்றாங்க, அங்க பக்கத்துல ஒரு நாடு இருக்கு, அந்த கலிங்க தேசத்திலிருந்து அப்படியே நடந்து அவர்கள் திராவிட தேசத்துக்குள்ளே வருகிறார்கள். திராவிட தேசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இது எல்லாம் சேர்ந்தது திராவிடம். திராவிடம் அப்படின்னு சொன்னா சமஸ்கிருதத்துல பெனின்சுலா அப்படின்னு ஆங்கிலத்துல அர்த்தம். பெனின்சுலா அப்படின்னா 3 புறத்திலே கடலால் சூழப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்கு திராவிடம்னு பேர். சரியா? ஆக தமிழ், கர்நாடகம், ஆந்திரா, அப்புறம் பார்ட் ஆஃப் ஒரிசா, இது எல்லாம் கேரளா, இது எல்லாமே திராவிட தேசத்தை பொறுத்து. இது திராவிட தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதுக்குள்ள வராங்க. அங்க ஒரு இடத்துல இது அகஸ்தியரனுடைய தீர்த்தம், அது நாரி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்த்தத்துல போய் குளிங்க. ஏனென்றால் இந்த இடத்துல தான் அர்ஜுனன் ஒரு சமயம்
அப்சரஸ் கன்னிகைகள் 5 முதலைகளாக இருந்தவர்களை, இப்போ அவன் முன்னாடி தீர்த்த யாத்திரை வந்தான் இல்லையா, முன்னாடி ஒரு தடவை தீர்த்த யாத்திரை, எப்ப தீர்த்த யாத்திரை வர்றான், திரௌபதியோடு எவன் கூடி இருந்தாலும் அவர்களை பார்க்க கூடாது என்கின்ற சபதத்தை இவர்கள் மனசுல வச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதாவது ஒரு பிராமணன் தன்னுடைய பிள்ளையை யாரோ ஒருத்தன் களவெடுத்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்றார், அவசரமாக தருமன் இருந்த அந்த திரௌபதியோடு இருந்த அந்த அந்தப்புறத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் ஆயுதத்தை எடுத்துட்டார். அதுக்காக அவரே தன்னைத்தானே என்ன செய்யறாருன்னா, தீர்த்த யாத்திரைக்கு போறேன்னு போகின்ற பொழுது இந்த திராவிட தேசத்துக்கு வந்து, இந்த திராவிட தேசத்துல அவர் என்ன பண்றார், இந்த அகஸ்திய தீர்த்தத்திலே அங்க 5 முதலைகளாக இருந்த அப்சரஸ் கன்னிகைகளை அவர் தன் கையாலே அவர்களை வெளியில கொண்டு வந்து போட்டு அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்து அவர்களை மீண்டும் அப்சரஸ் கன்னிகைகளாக மாற்றியவர் அர்ஜுன். ஆக அந்த இடத்தை திருப்பி லோமச்சர் சொல்றார், இங்கதான்ப்பா உன் தம்பியே சகோதரனே வந்து இந்த மாதிரி செஞ்சான், ஆகவே இந்த இடத்தையும் நீங்க ஸ்நானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லாரும் குளிக்கிறான். ஒரே சந்தோஷம். ஏன்னா தம்பியை பத்தி பேசினா அது ஒரு சந்தோஷம் தானே, அவருக்கும் சந்தோஷம், தருமனுக்கும் சந்தோஷம், எல்லாரும் சகோதரர்களும் ஒரே பெருமையா, அப்படியா என் தம்பி இங்க வந்தானா, அவன் தான் இந்த இடத்துல முதலையெல்லாம் சரி பண்ணானா, அப்படியா சரி சரி வாங்க வாங்க, தம்பியே குளிச்ச இடமாப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் போய் சந்தோஷமா அதெல்லாம் பண்ணிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, திராவிட தேசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பிரபாசம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராங்க. பிரபாசம் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சோமநாதர் என்று சொல்லக்கூடிய சோம்நாத் டெம்பிள். பிரபாசம் என்று சொல்லக்கூடியது இதுல பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. இந்த மேப்பை நம்ம ஒரு நாள் போடும், அவர்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த தீர்த்த யாத்திரையினுடைய மேப்பை போட்டா அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ சோமநாதர் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். சோமநாதர்ங்கிறது இன்னைக்கு எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. கிட்டத்தட்ட அப்ப என்ன பண்ணிருக்காங்க, உள்ளுக்குள்ள வந்து கலிங்க தேசம்ங்கிறது இந்த கார்னர், இந்த ஈஸ்டனுடைய கார்னர், வெஸ்ட் பெங்கால் சைட்ல இருக்கக்கூடிய கார்னர்ல இருந்து இறங்கி திராவிட தேசத்துக்குள்ள புகுந்து அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, வெஸ்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. வெஸ்டினுடைய குஜராத்தினுடைய எண்டுக்கு போயிருக்காங்க. இப்ப குஜராத்ல சோமநாதனுடைய டெம்பிள், அங்க 12 நாட்கள் விரதம் போல் இருந்து அங்கே சோமநாதர் என்று சொல்லக்கூடிய சிவனை வழிபட்டு ஆராதனை செஞ்சு அப்படி உட்கார்ந்து அவர்கள் எல்லாரும் தபஸ்விகளாக அங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப சோமநாதர் என்று சொல்லும் பொழுது, குஜராத்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து மதுரா ரொம்ப தூரம் இல்லை. நல்லா ஞாபகம், மதுராவும் குஜராத்தில் தான் இருக்கு. மதுரா ரொம்ப தூரம் இல்லை. கிருஷ்ணருக்கு தகவல் போயிடுச்சு, பாண்டவர்கள், எஞ்சிய பாண்டவர்கள் இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைக்கு போறாங்கன்னு சொன்ன உடனே அவர் கிளம்பி வர்றார். அவரும் பலராமன் எல்லாரும் கிளம்பி வந்து இவரை பார்க்கறதுக்கு வராங்க. வந்த உடனே கிருஷ்ணரை பார்த்த உடனே தர்மர் பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணி, என்னதான் இருந்தாலும் அவர் கிருஷ்ணர் பெரியவர் இல்லையா, ஓடி வந்து தர்மர் அவரை வணங்கி நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா எப்பொழுதுமே கிருஷ்ணர் இவங்க குடும்பத்தோட பக்கத்திலேயே நின்னவர். கிருஷ்ணர் வந்த உடனே இவர் ஓடி போய் அவருக்கு சுவாகதம் சுவாகதம், கிருஷ்ணா நீ வந்தது சந்தோஷம், என்னப்பா எல்லாரும் இப்படி தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கீங்களா, நல்லது, நல்ல சமாச்சாரம், போய் உங்களுக்கு வேண்டிய ஜபதவங்களை பண்ணி நல்ல சக்தியையும் வீரத்தையும் வைராக்கியத்தையும் நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்றார். அப்போ பலராமன் அங்க வர்றார். அவரும் அந்த சமயத்துல கிருஷ்ணரோட வந்திருக்கார். அவர் கேட்கிறார், இது என்னப்பா இது கொடுமையா இருக்கே, இவ்வளவு நல்லவராக பாண்டவர்கள் இருக்கிறார்கள், இவங்களுக்குன்னு உரிய நிலம் அவர்களுக்கு தரப்படாமல் மறுக்கப்பட்டு துரியோதனன் இவ்வளவு மோசமா அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறானே, அப்போ கெட்டவங்க கையில எல்லா விதமான செல்வங்களும் புகுது, தர்மம் செய்தவன் ரொம்ப வருத்தப்படுறானே அப்படின்னு சொன்ன உடனே அவர்களோடு வந்திருக்கக்கூடிய சத்தியகி என்று சொல்லக்கூடியவள் ஒரு பெண், அவர் என்ன சொல்றா அப்படின்னா, விருஷ்ணி குலத்தினுடைய அவதான் கமாண்டர் சொல்றா, உண்மை நாம சொல்லுங்க, நம்ம தர்மத்திற்கும் தர்மனுடைய வில்லுக்கும் அம்புக்கும் மற்றவர்களுடைய வில்லுக்கும் அம்புக்கும், அர்ஜுனனும் நாளைக்கு வந்து நின்னானா அவருடைய வில்லுக்கும் அம்புக்கும் திருதராஷ்டிரனுடைய சேனைகள் என்ன பெரிய விஷயம், போர் தொடுத்து நாமளும் சதி செய்து ஜெயிச்சிடலாம், அவர்கள் எப்படி சதி செய்து ஜெயித்தார்களோ அதுபோல் நாமளும் சதி செய்து ஜெயிக்கலாம், குறுக்கு வழியில செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்ப இந்த இடத்துல என்ன பண்றார், பலராமர் தகவலை சொல்றார். என்ன சொல்றார், துரியோதனன் இப்படி செஞ்சுட்டான், அவனுக்கு காசு கிடைச்சிருக்கு, பத்தியா அவன் மத்தவனை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுறார். அவரும் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார். சத்தியகி என்று சொல்லக்கூடியவரும் சொல்றார். இந்த மாதிரி சமாச்சாரத்தை பேசின உடனே
கிருஷ்ணர் தான் இந்த இடத்துல பொறுமையான ஒரு விஷயத்த பேசுறார். எப்படி பேசுறார் அப்படின்னா, தர்மத்தின் வழியாக போய் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதுதான் தர்மனுக்கு அழகு. அதைத்தான் தர்மனும் விரும்புவான். அவன் இந்த ஷார்ட்கட் எல்லாம் யோசிக்க மாட்டான். சரியா? அவனுக்கு இந்த குறுக்கு வழியெல்லாம் யோசிக்க மாட்டான். தர்மனுக்கு எது பிடிக்கும்? தர்மத்தின் வழியாக போய் நிலத்தை, ஒரு யுத்தம்னு ஏற்பட்டுன்னா யுத்தத்துல பலத்தை ப்ரூவ் பண்ணி பலத்தை காட்டி தன்னுடைய நிலத்தை எடுக்கணும் தான் நினைப்பானே தவிர ஒரு குறுக்கு வழியில போய் வாழ்றதுக்கு அவன் யோசிக்க மாட்டான். தர்மன் என்பவன் தர்மத்தினுடைய அடையாளமா இருப்பதனால அவன் அதன் வழியாத்தான் எப்பவுமே நிப்பான். அவன் சத்தியத்தினுடைய இருப்பிடமா இருக்கிறதுனால அப்படித்தான் இருப்பான்னு சொன்ன உடனே கண்ணிலே தண்ணீரை வைத்துக் கொண்டு தர்மன் சொல்றானா, கிருஷ்ணா நீ ஒருத்தந்தான்ப்பா என்ன உருப்படியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், சந்தோஷம். இது வரைக்கும் யாரும் என்ன சரியா புரிஞ்சுக்கல, நீ ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்ட. என்ன காரணம்? என்னுடைய குணம் என்னங்கிறது உனக்கு தான் தெரியும். என்னுடைய குணம் என்ன நீ சொல்லிட்டப்பா, ரொம்ப சந்தோஷம் என்று அவன் காலில் விழுந்து வணங்கி சொன்னான். உண்மை சத்தியம் எப்படியோ தர்மம் எப்படியோ அதன் வழியிலே தான் போய் யுத்தத்திலே நான் ஜெயிக்க விரும்புகிறேனே தவிர இந்த குறுக்கு வழி எனக்கு வேண்டாம். ஏன்னா அதனால வரக்கூடிய லாபங்கள் குறுகிய காலம்தான், எனக்கு வேண்டாம் என்று தருமன் வாய் திறந்து சொல்றான். சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோரும் அன்னைக்கு ராத்திரி அங்க இருந்துட்டு கிருஷ்ணர் சொல்றார், அப்புறம் வேற என்ன மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. இன்னும் சில இடங்களுக்கு எல்லாம் போலான் இருக்கோம் கிருஷ்ணா, உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஒரு அருளும் தேவை அப்படின்னு சொன்னோடனே, எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் அருளும் இருக்கு, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்ல விதமா எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க அஜ்ஞான வாசத்துக்கும் போகணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு தெம்பு இருக்கணும். ஏன்னா எல்லா விதமான போர்களையும் நாளைக்கு செய்யறதுக்கும் உங்களுக்கு தெம்புகள் தேவை, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அங்கேருந்து விதர்ப்ப ராஜ்யத்தை நோக்கி நடக்கிறார். விதர்ப்ப ராஜ்யம் போய் அங்க பயோஷினி என்று சொல்லக்கூடிய நதியில் நீராடி அந்த நதியிலே தர்ப்பணங்கள் எல்லாத்தையும் செஞ்சு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போன உடனே நர்மதா நதியை பார்க்கிறேன். இந்த நர்மதா நதியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய இடத்துக்கு லோமச்சர் ஒரு கதை சொல்றார். இந்த இடம் பாத்தியா என்ன அழகான ஒரு இடமா இருக்கு, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற. என்ன அப்படின்னா, சுகன்யா என்கின்றவளை பற்றி ஒரு கதையை சொல்ற. இது அருமையான ஒரு சமாச்சாரம், மகாபாரதத்துல சொல்லப்பட்டு. அது என்ன சுகன்யாவினுடைய கதை அப்படின்னா, சுகன்யா என்பவள் சர்யாதி என்று சொல்லக்கூடிய ராஜாவினுடைய பெண். சர்யாதி என்று சொல்லக்கூடிய ராஜாவினுடைய பெண். அந்த ராஜாங்கத்துல அவனுடைய பெண்ணாக அவனுடைய இளவரசியா இருந்து அவ சுத்தி வரான், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய வாழ்க்கையில அவள் இளமையாக இருக்கக்கூடியவள், யவ்வனத்தை அடைந்தவள், அழகா இருக்கக்கூடியவள். அப்பாவோட சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு வனத்துக்கு வராங்க. அந்த வனத்துக்கு வந்தா அது பார்க்க, அதுக்கு பேர் என்னன்னா சியாவனர் வனம் அப்படின்னு பேர். சியாவனர் வனம். அந்த சியாவனர் வனத்துல சியாவனர் ரிஷி என்பவர் அங்க தபஸ் பண்றார் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டேஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் இந்த பப்ளிக் ஹாலிடே வந்துன்னா காட்டேஜுக்கு போற மாதிரி இப்ப இந்த ராஜா அங்க காட்டேஜுக்கு வந்திருக்க தன்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு. வந்தோடனே எல்லாம் விளையாடுறாங்க, தோழிகளோடு சேர்ந்து எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப விளையாடும் போது பந்து தூக்கி போடுறது, அந்த காலத்துல இந்த மல்லிப்பூ பந்து மாதிரி பண்ணி அதை பந்து தூக்கி போடுறது, அந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் பொழுது அங்கே ஒரு புற்று இருக்கு. அந்த புற்று பக்கத்துல போய் இந்த பந்து விழுது. இந்த பொண்ணு கொஞ்சம் துடுக்கு ஜாஸ்தி. இந்த பொண்ணுக்கு எனக்கு கொஞ்சம் துடுக்குத்தனம் ஜாஸ்தி. இதெல்லாம் ஏதாவது என்ன வேணும் ஏது வேணும் கொஞ்சம் நோண்டி கிண்டி பாக்குற வேலை எல்லாம் இந்த பொண்ணுக்கு ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றா, இங்கேருந்து வந்தா இந்த புத்து பார்த்தா, புத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஹோல் தெரியுது. அந்த ஹோல் வழியா அப்படியே கிளிட்டர் ஆகி, என்ன சொல்றது, ஒரு மாணிக்க கல் போல் அப்படியே கிளிட்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயமும் தெரியுது. இவளுக்கு என்ன நினைச்சுட்டா, ஏதோ பாம்பு தான் வாயில மாணிக்கத்தை வச்சுட்டு இருக்கா, அதனால பாம்பை குச்சிட்டோம்னா மாணிக்கத்தை போட்டுட்டு ஓடி போயிடும். அதனால என்ன பண்றா, பக்கத்துல தேடி ஒரு குச்சியை எடுத்து இங்கே அந்த ஒரே ஒரு குழிக்குள்ள போட்டு ஒரு குத்து குத்திடுறான். குத்தினால் அதற்குள்ளே இருந்தவர் தியாவனர் என்று சொல்லக்கூடிய ரிஷி தபஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கண்ணை குத்திறார். கண்ணை குத்தின உடனே அவர் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம்.
ஏன்னா கண்ணை குத்திட்டா கண் டேமேஜ் ஆகி முடிஞ்சு போச்சு. ஏன்னா கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு அவர் ஏன்னா அந்த தபஸ்ல இருக்கும் பொழுது தப்போ வலிமையில அவருடைய கண் அப்படி கிளிட்டரிங்கா இருக்கு. அந்த புத்தின் வழியா அப்படி தெரியுது, கிளிட்டரிங்கா தெரியுது. இவ அதை மாணிக்கம் நினைச்சுட்டா. இது இவருடைய தப்பு, இவளுக்கு தெரியல, விளையாட்டுத்தனம். குத்திவிட்டா. குத்தின உடனே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். அவ்வளவுதான். அப்பதான் இவ ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு. அப்ப இந்த குழந்தைங்க எல்லாம் என்னன்னா இந்த தப்பு பண்ணிட்டா எல்லாம் அந்த பக்கத்திலே இருக்காது தெரியுமா, எல்லாம் எஸ்கேப் ஆயிடும். உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடு அப்படின்னு ஓடி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஓடி போச்சுங்க அவங்க அப்பா கிட்ட. இது என்ன வச்சு அப்படின்னா அவங்க அப்பா அங்க போய் நின்னா திடீரென்று பார்த்தால் அவர் சுத்தி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் திடீர்னு பார்த்தா கண்ணு வலிக்குதுங்கிறான் ஒருத்தன், கண்ணுல இருந்து திடீர்னு ரத்தம் வருதுங்கிறான். அவனுக்கெல்லாம் எல்லாருக்கும் அவரோட சேனைகளோட வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் திடீர்னு என்று இது தோன்றும். ராஜாக்கே புரியல. ராஜாக்கே பார்த்தா இடது கண்ணு வலிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. என்னடா இது திடீர்னு இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்து திடீர்னு நமக்கு ஏன் இப்படி ஆகுது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி அவர் துடிக்கிறார். அதுக்குள்ள அவருடைய ஒய்ஃப் ஓடி வந்து சொல்றா, என்னங்க பாருங்க கண்ணெல்லாம் வலிக்குதுங்க, கண்ணெல்லாம் இந்த கண்ணு ரெட்டா இருக்கு, என்ன சமாச்சாரம் ஒன்னும் புரியல. என்ன காரணம்? அந்த முனிவரை குட்டிய ஒரு கண் சமாச்சாரம் எல்லாருக்கும் இம்பாக்ட் இருக்கு. ஒன்னும் புரியல, என்னடா இப்படி நடந்திருக்குன்னு. இந்த பொண்ணு வந்தா, இவளுக்கு ஒண்ணும் நடக்கல, ஏன்னா குத்துனவனே இவதானே வந்திருக்கா. வந்தோடனே எல்லாரும் இந்த சமாச்சாரத்தை சொன்ன உடனே தான் இவன் மனசுல ஐயோ நம்ம பண்ண தப்புதான் போல் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட அப்பா 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 என்னவா என்ன சமாதானம் நிதானமா சொல்லும் இல்ல குழந்தை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ண அப்படின்னா இங்க மாதிரி ஒருத்தர் அதுக்குள்ள இருந்தாரு, புத்துக்குள்ள ஏதோ அப்படியே மின்னுக்கிற மாதிரி இருந்தது, அது ஏதோ மாணிக்கம்னு நினைச்சு குத்தி புட்டேன், அங்க உள்ள இருந்து சத்தம் கேட்டுது, அவ்வளவுதான். நான் சத்தம் கேட்டோன்னு ஓடி வந்துட்டேன். ஐயோ அது யாரோ உள்ள இருந்திருக்காங்க போல் இருக்கு, நீ என்னமோ பண்ணிட்டேன்னு சொல்லி ஓடி வரார். தன்னுடைய பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடி வரார். ஓடி வந்தா அந்த புற்றிலிருந்து அவர் வெளியில வர்றார். கண்ணுல அப்படியே ரத்தம் அவருக்கு. சியாவனர் வெளியில வர்றார். அந்த ரிஷி பார்த்த உடனே அப்ப க்ஷமா பிரார்த்தனம், நான் பண்ணது என் பொண்ணு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா, தப்பு தப்பு, மன்னிச்சுக்கோங்க, தயவு செய்து அவளை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி காலில் விழறார். விழுந்துட்டு உங்களுக்கு அவர் சொல்றாரு, இப்ப ஒரு கண்ணு இந்த மாதிரி டேமேஜ் ஆகி போச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு என் பெண் உங்களோடு இருப்பா, ஆகவே உங்களை அவ பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி அவர் லிட்டரலா தாரவாத்து கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அந்த சுகன்யாவை. சரி, கொஞ்ச நாள் பிறகு என்னதான் இருந்தாலும் ராஜாங்கத்துக்கு போன உடனே மனைவி கூப்பிடுறா, என்னங்க நம்ம சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, பொண்ணை கொடுத்துட்டு வந்துட்டோம், அவங்களும் ஆசிரமத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காள என்னன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு போய் பார்த்தா அங்க ஒரு ஆசிரமம் இருக்கு. ஆசிரமத்துல பொண்ணு வந்தா அவ ரொம்ப சந்தோஷமா ஓடி வரா, வாப்பா ரொம்ப சந்தோஷம், வா உன்னை பார்த்தது அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே பக்கத்துல பார்த்தா ஒரு அழகான ஒரு வாலிப குமரன் நிக்கிறார். ஒன்னும் புரியல, இது என்ன, நாம சியாவனருக்கு தானே நம்ம பொண்ணை கொடுத்தோம், அவர் கொஞ்சம் அப்பவே வயசானவராத்தானே இருந்தார், இது என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சுகன்யா சொல்றான், அது ஒண்ணும் இல்லை, அவரேதான்ப்பா இவர். காரணம் என்ன, தப்போ வலிமையிலே செய்தார், இவருடைய தபஸ மெச்சி அஸ்வினி குமாரர்கள் இவருக்கு ஒரு உபதேசம் பண்ணி, ஏன்னா கண்ணுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் ஏற்பட்டதுனால அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவரது யாரு, தேவர்களுக்கெல்லாம் மருத்துவர்கள்னு சொல்லுவோம். அஸ்வினி குமாரர்கள் தான் தேவர்களுக்கெல்லாம் மருத்துவர். அந்த காலத்து அவங்கதான் என்ன சொல்றது, ஃபேமிலி பிசிஷியன்ஸ் அவங்கதான் தேவர்களுக்கு. சரியா, அவருடைய சீட்டு கொடுத்தா தான் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அவரு ஃபேமிலி பிசிஷியன், அவர் தான் மெயின். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரை பார்த்து சியாவனரை பார்த்து, நீ இந்த மாதிரி சில யாகங்களை பண்ண, மந்திர ஜபத்தை பண்ணிட்டு இங்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் நீ குளிச்சுட்டு வா, வந்தா உனக்கு திரும்பவும் மீண்டும் உனக்கு அந்த யவ்வனங்கள் கிடைக்கும், உனக்கு எந்த விதமான நோயும் உன்னுடைய பாடியில் இருக்காது எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆக அவர்கள் சொன்னதை பொறுத்து, அவர்கள் சொன்னது போலவே இவங்க இவர் இதை செஞ்சிருக்கார். அஸ்வினி குமாரர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரத்தின்படி அவர் செஞ்சு அந்த குளத்துல போய் குளிச்சு வந்த உடனே அவருக்கு மீண்டும் இந்த பழமையான இளமை கிடைச்சு, அவருக்கு மீண்டும் அந்த யவ்வனத்தை கிடைத்து அவர் வந்தார் அப்படிங்கிறத சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜா, அப்படியா, இந்த குடும்பத்தையே காக்கக்கூடியவர்களாக இந்த அஸ்வினி குமாரர்கள் இருக்கிறாங்க, ஆகவே நீங்களே நம்ம ராஜ்யத்திலேயே
நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு, எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போய் வெளியில வந்திருக்கும். ஆகவே இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு யாகத்தை நாமளும் செய்வோம் வாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த சியாவனரை கூப்பிட்டு அவரையே வச்சு யாகத்தை பண்ண ஆரம்பிக்கிறார். யாகத்தை பண்ண ஆரம்பிச்ச உடனே அஸ்வினி குமாரர்கள் வரணும். அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கான அவிர்வாகம் கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் வரார். அவர் தான் இந்திரன். அது என்ன, நான் தேவாதி தேவர்களாக நான் தான் தலைவனா இருக்கும்போது எனக்கு கொடுக்காம நீ அஸ்வினி குமாருக்கு மட்டும் எப்படி கொடுக்கலாம் அவிர்வாகம் என்று பேசுறோம். பேசின உடனே இவங்க சொல்றாங்க, இல்லப்பா, இந்த யாகம் என்பது அஸ்வினி குமாரர்களுக்கான யாகம். ஆகவே அவர்களுக்குத்தான் நான் மெயினான பிரதானமான தேவதைகளா வச்சு கொடுக்கும்போது இங்க இந்திரா உனக்கு நான் தனிப்பட்ட முறையில மரியாதை செய்யறதோ இது பண்றதோ இங்க ஒன்னும் இது கிடையாது என்று சொன்னா, அப்படியெல்லாம் நீ சொல்ல முடியாது, நீ என்ன விஷயம் தெரியாதவனா இருக்கிறே என்று சொல்லி கோபித்து கொண்டு சியாவனரை அடிப்பதற்கு கையை ஓங்குகிறான் இந்திரன். அப்போ சியாவனர் அப்படியே நிக்கட்டும்ட்டார். கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போச்சு இந்திரனுக்கு. அவனால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ சியாவனரனுடைய தப்போ வலிமை புரியுது அவருக்கு. புரிஞ்ச உடனே இந்திரன் சொல்றான், அப்பா நான் செஞ்சது தப்பு. என்னன்னா நான் திடீர்னு கோவப்பட்டுட்டேன். உன்னுடைய தப்போ வலிமை இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. ஆகவே உன்னுடைய தபோ வலிமையினால் நீ எதை ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்திரன் கிளம்பி போயிட்டான். அங்க அஸ்வினி குமாரர்கள் அந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் சுபிக்ஷம் தந்ததுனால அந்த இடம், அந்த யாகம் பண்ண இடம், அந்த தீர்த்தம் அமைந்த இடத்தை லோமச்சர் காட்டி நீங்களும் போய் குளிங்க, உங்கள் உடம்புக்கும் அந்த பலமும் ஒரு தேஜஸும் உங்களுக்கு வரட்டும் என்று சொல்றேன். உடனே அதை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து இவர்களும் குளிச்சுட்டு வெளியில வர்றாங்க. சோ அப்படி அஸ்வினி குமாரர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவர்கள் செய்திருக்கக்கூடிய யாகங்கள் வந்த இடத்துல எல்லாம் பார்த்துட்டு வெளியில வர. அப்படி வருகின்ற பொழுது யமுனை ஆற்றின் வழியாக நடக்கிறாங்க. நர்மதையிலிருந்து அப்படியே யமுனை ஆற்றுக்கு வராங்க. அப்போ ரிஷி அங்க யமுனை ஆற்றில இருக்கக்கூடிய யுவஸ்வர் என்று சொல்லக்கூடியவருடைய ஒரு ஆசிரமத்தை காட்டுறார். இவருக்கு பேர்தான் இது யுவஸ்வர் அப்படின்னு பேருப்பா. அவர் இங்க தப்பம் இயற்றிய ஒரு ஆசிரமம் இது. பாருங்க எத்தனை ஆசிரமத்தை பாக்குறாரு, எத்தனை கதைகள் உள்ள வருது பாருங்க. இப்ப யுவஸ்வர் இப்ப காட்டினோடனே யார் அவர், அவருடைய சமாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவன் ஒரு ராஜா, பிறப்பில சத்திரியன். அவனுக்கு குழந்தைகள் இல்லை. என்ன பண்றான், பன்னெடுங்காலங்கள் தன்னோட ஒரு குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் காட்டுக்கு வந்துட்டான் தன்னுடைய மந்திரிகள் கிட்ட, ராஜாங்கத்துக்கு. அப்படி அவன் என்ன பண்றான், ஒரு நாள் அப்படி ரொம்ப தீவிரமாக தன் உடம்பு வருத்தி அவன் தவம் மேற்கொள்கின்ற பொழுது நாக்கெல்லாம் உலர்ந்து போய் இந்த வாயே திறந்து பேச முடியாத அளவுக்கு அவனுக்கு ட்ரைனஸ் அது மட்டும் இல்லாமல் அவனால் அடுத்த நிமிஷம் அந்த தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற ஒரு பட்சத்துல என்ன ஆகி போச்சா, அப்படி தடுமாறி போக பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்க பிருகுனுடைய ஆசிரமம். இந்த பிருகுனுடைய ஆசிரமத்துக்குள்ள போறான். பிருகு என்கின்ற முனிவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, ஒரு பெரிய யாகம் ஒண்ணு பண்ணி இந்த யாகத்துல குழந்தை இல்லாத சிலருக்காக அந்த யாகத்துல வேண்டி குழந்தைக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கும்பத்தை வச்சு, கலசத்தை வச்சு, அந்த கலசத்துக்கு அத்தனை ஆவாகனமும் பண்ணி அந்த தண்ணீரை வச்சிருக்கார். இவர் பிருகுனுடைய ஆசிரமத்துக்குள்ள வந்தவர் இவரால தாங்கவே முடியலன்னு சொல்லி அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து இவர் குடிச்சுட்டார். குடிச்சதுனாலே ஆகவே அதுல என்ன அப்படின்னா, குடித்தவர்களுக்கு அது பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஐதீகத்துல வச்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் அது குழந்தை பிறக்கும். இது குடித்தது ஆணாக இருந்ததுனாலே ராஜ யுவஸ்வர் என்பவனால அவருக்கு என்ன ஆச்சா, அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு ஒரு குழந்தை பிறந்தார். ஆனா அவர் சாகல. அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை விழுந்த உடனேயே, ஆனா அவர் உடம்புல, ஏன்னா இவர் குடிச்சது இந்த கலசத்தினுடைய மந்திர தீர்த்தம்ங்கிறதுனாலே உடம்புல திருப்பி அந்த புண்கள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆறி போச்சு. ஆனா அந்த குழந்தை இருக்கு. குழந்தைய பார்த்தோன்னே எல்லாம் பிருகுமுனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஆச்சரியத்தோட அந்த குழந்தைய பாக்குறாங்க. இந்திரன் அங்கேருந்து ஓடி வரான். இந்திரன் ஓடி சொல்றான், இவன் தர்மத்தின் வழியிலேயே நிற்பான், இவன் தர்மத்தையே காக்கின்ற ஒருவனாக இருப்பான் என்று சொல்லி இந்திரன் அந்த குழந்தைக்கு மாந்தாத்தா என்று பெயர் வைக்கிறார். மாந்தாத்தா. இது மாந்தாத்தா என்கின்ற ஒருவர் பிறந்த இடம்.
அந்த குழந்தை அந்த குழந்தை ஒரு இடத்தை எடுத்து அந்த இடத்தை தன்னுடைய ஆட்சி இடமா வச்சு தர்மமே கண்ணாக இருந்து அந்த குழந்தை தர்மத்துக்காகவே நின்று வாழ்ந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? குருக்ஷேத்திரம் என்று பேர். இப்ப புரியுதா குருக்ஷேத்திரம் எங்க ரிலேட் ஆகுதுன்னு? குருக்ஷேத்திரத்துல தான் போர் நடக்க போகுது. எங்க போர் நடக்க போது? தர்மமே உருவான மாந்தாத்தா இருந்த இடம் அது. ஆகவே மாந்தாத்தாவினுடைய நிலத்திலே குருக்ஷேத்திரம் என்கின்ற நிலத்துல தான் அடுத்தது நாளைக்கு போர். அந்த இடத்தை காட்டுகிறார் லோமச்சர். அப்ப குறிப்பு என்ன? இந்த இடத்திலே தர்மம் நிலைநாட்டப்படும் இல்லையா? அப்ப இந்த நிலத்தை காட்டியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? லோமச்சர் இந்த நிலத்தை காட்டி இது மாந்தாத்தா இருந்த இடம்பா, இது தர்மமே வடிவாக மாந்தாத்தா இருந்து காவல் காத்த இடம் என்று சொல்லுகின்ற பொழுது அது இடம் என்ன குறிப்பா நமக்கு சொல்லுது என்று சொன்னால், அந்த நிலத்திலே நீ நாளைக்கு போர் செய்வாய் என்று சொன்னால் அது தர்மத்தை தான் காக்கும், அது தர்மத்துக்கு தான் வழி தரும் என்பதை குறிப்பாக சொல்ற. அப்ப சொல்லி அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்த உடனே இந்த பாண்டவர்களும் திரௌபதியும் என்ன பண்றாங்க? அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி அந்த நிலத்தை, தர்மத்தினுடைய இடமா இது, தர்மத்தினுடைய மொத்த பூமியாக இருக்கிறதேன்னு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அது வரைக்கும் தெரியாது அந்த இடத்துலதான் சண்டை போட போறோங்கிறது. அதுக்கு பின்னாடி தானே டிசைட் ஆகுது. அந்த இடத்துல சண்டை போடுறதுங்கிறது பின்னால்தான் அவங்க டிசைட் பண்றாங்க, அந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. அது இவங்க பண்ணல. ஏன்னா மொத்தமாக 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு இடத்தை சூஸ் பண்ணி சண்டைக்கு வரணும். அது அதுக்கப்புறமா தான் நடக்கக்கூடிய கதை. சரி, அப்போ அந்த இடத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணி தர்மம் என்று சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பின உடனே அப்படி போகும் பொழுது அங்க பக்கத்துல இன்னொரு யாகம் நடந்த ஒரு இடத்தை காட்டுறாரு. இது பத்தியா இங்க யாகம் குண்டங்கள்லாம் இருக்கு பத்தியா, பெரிய யாகம் பண்ண மாதிரி இருக்கு பத்தியா. உச்சீனரன் அப்படிங்கிற ஒருத்தன், உச்சீனரன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இங்க யாகம் பண்ணிருக்கான்பா, ஒரு பெரிய யாகம் நடந்தது அப்படின்னு சொல்றேன். அந்த உச்சீனரன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பெரிய யாகத்தை நடத்தி இந்திரனுக்கு மேலான பல அற்புதங்களையும் பல சக்திகளையும் ஆற்றலையும் பெற்றவனாக இருந்தான். உச்சீனரன் என்று பேர். ஆனா நல்லவன், தர்மத்தின் வழியிலே நிற்கக்கூடியவன், நல்லவன், எப்பவுமே நல்லதே நினைக்கக்கூடியவன் அந்த உச்சீனரன். அவன் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே இந்திரனுக்கு என்ன அப்படின்னா, இவன் சரியானவனா, இவனுக்கு இத்தனை தகுதிகள் வரணுமா இந்த யாகத்தினாலே என்று சொல்லி இவனை சோதிப்பதற்கு இந்திரன் தனக்கு பரிவாரத்தோட தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அக்னி பகவானையும் கூட்டிக்கிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உருவத்தை எடுக்கிறாங்க. இந்த உருவத்தை சொன்னா உங்களுக்கு அநேகமாக இது யாருடைய கதைன்னு புரியும். இந்திரன் கழுகாகவும் அக்னி தேவன் புறாவாகவும் அந்த இடத்துக்கு வர. இது யாருடைய சரித்திரம் என்று சொன்னால் சிபி சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம். இந்திரன் கழுகாகவும் அக்னி தேவன் புறாவாகவும். அவன் பேர் என்ன? அப்ப ராஜா பேரு சிபி இல்ல, உச்சீர்ணன் பேர். உச்சீர்ணன் என்கின்ற ராஜா தான் அங்க யாகம் பண்ற. அந்த யாகம் பண்ணி பெரிய யாகத்தை பண்ணும் பொழுது இந்திரன் அவனுக்கு உண்மையாவே அந்த உண்மையான குணம் இருக்கா, நல்ல குணம் இருக்கா, சக்தி இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு என்ன பண்றார்? அவனை டெஸ்ட் பண்ண வர. அங்க உட்காரும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றான்? இந்த புறாவை துரத்தி கொண்டு அந்த கழுகு வர்ற மாதிரி ஒரு பாவனையை பண்றாங்க. சரியா? புறாவை துரத்தி கொண்டு அந்த கழுகு வர்ற மாதிரி. அந்த கழுகு புறாவை தேடிட்டு வரும் பொழுது இந்த புறா அந்த யாகசாலைக்குள்ளே அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய உச்சீர்ணன் பக்கத்துல போய் அவனுடைய தொடையில போய் உட்காரு. உட்கார்ந்த உடனே உட்கார்ந்துட்டு அந்த புறா சொல்லுது, அடைக்கலம் அடைக்கலம் ராஜா அடைக்கலம், என்னை கொல்வதற்கு இந்த கழுகு வந்து கொண்டிருக்கிறது அடைக்கலம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப உச்சீர்ணன் சொல்றான், நம்மளை தேடி அது மிருகமோ அது ஒரு பிராணியோ ஏதோ நம்மை தேடி ஒரு அடைக்கலம்னு வந்ததுன்னா நம்ம அதுக்கு காப்பாற்றணும். அப்பதானே நம்ம ராஜா, இல்லைன்னா ராஜா இல்லையே. அப்ப ராஜாவினுடைய தர்மம் என்ன? நம்ம அதை காப்பாற்றணும். இப்ப காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான்? உட்கார்ந்து இருக்கான். அப்போ அந்த கழுகு வருது. கழுகு வந்த உடனே சொல்லுது, உச்சீரனா தள்ளிக்கோ, என் இற அங்க இருக்கு, நான் எடுத்துக்கணும். ஏன்னா அது என் கண்ணுல பட்டது. இன்னைக்கு எனக்கு பசி, எனக்கு வேணும், அதனால நான் வந்திருக்கேன். சொல்றாரு, இல்ல இல்ல,
பாவம் அடைக்கலம் என்று என்னுடைய யாகசாலையை தேடி வந்திருக்கு. அதை நீ தயவு செய்து விட்டுடு. அப்படின்னா நான் எங்க பசிக்கு நான் என்ன பண்றது? கழுகு கேக்குது. அது உண்மைதானே. அதனுடைய பசிக்கு அது இது வேணும் இல்லையா, இற வேணும். என் பசிக்கு யார் என்ன செய்ய போறான்? சரி, உனக்கு புறா நான் வந்து சாவடிக்க கூடாது நீ நினைக்கிற. என் பசிக்கு என்ன செய்யறது? என் பசிக்கு மாமிசம் வேண்டும், யார் தருவா? இல்லையா? என் பசிக்கு மாமிசம் வேண்டும், யார் தருவா? ஏன்னா நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மாமிசம் சாப்பிட்டுதான் பழக்கம். புறா என்பது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கொத்தி சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷான மாமிசத்துக்கு நான் எங்க போவேன்? இந்த இடத்துல யாகசாலையில நான் எங்க போய் மாமிசத்தை தேடுறது? நீ யாகசாலைன்னா ரொம்ப சைவமா நிற்கக்கூடிய இடம். இங்க வந்து நீங்க வந்து சுவாமிக்குன்னு எல்லாம் பண்ணக்கூடிய இடம். ஒன்னும் நெய் அந்த மாதிரிதான் சமாச்சாரங்களா இருக்கும். நான் எங்க போய் எனக்கு தேடுறது? எனக்கு இப்போதைக்கு எனக்கு மாமிசங்கள் தேவை, நான் என்ன பண்றேன்? அப்ப சொல்றார் உச்சீரணன் சொல்றான், அடைக்கலம்னு வந்தாச்சு அந்த புறா, அதை நான் கொடுக்க மாட்டேன். ஆக புறாவினுடைய இடைக்கு இடை என்னுடைய சதையை அறுத்து தருகிறேன். புறாவினுடைய இடைக்கு இடை என் சதையை அறுத்து தருகிறேன் என்று சொல்லி, அது வந்து உட்கார்ந்து என்னுடைய தொடையிலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு தொடையில் இருக்கக்கூடிய சதையை அறுத்து முதல்ல வைக்கிறான். என்ன வச்சாலும் புறானுடைய வெயிட்டுக்கு இவனுடைய மாம்ச இடை சரியா போல. பார்க்க சின்ன புறா, இவன் வைக்கிறான், அறுத்து 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 வைக்கிறான் 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 வைக்கிறான், ஒன்னும் நடக்கல. புறாவினுடைய வெயிட் ஜாஸ்தியாவே இருக்கு. இந்த சைடு தட்டு இறங்குற மாதிரி தெரியல. இவன் பார்த்தான், சரி சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த தட்டிலே இவனே போய் உட்கார்ந்துட்டான். என்னை நானே ஒப்புவிக்கிறேன். கழுகே, உனக்கு வேணும்னா நீ என்ன சாப்பிடு, புறா விட்டுடு. ஏன்னா அடைக்கலம் வந்தாச்சுன்னா அதுக்கு அபயம் தரேன்னு சொல்லிட்டேன். என் உயிரை நீ மாய்த்து அதுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்க என்று சொல்லி அந்த அடைக்கலம் கொடுத்திருக்கக்கூடிய புறாவுக்காக தன்னுடைய சதையை அறுத்து வைத்ததினாலே உடனே அந்த இடத்துல இந்திரன், இந்த பக்கம் புறாவுக்கு பதிலாக நிற்கக்கூடிய அக்னி தேவன் 2 பேரும் நிக்கிறாங்க முன்னுக்கு. நின்ன உடனே இவன் அஸ்டானிஷ்ட். என்னப்பா, யாரு நீங்க, என்ன சமாஜம்? நான் தான்ப்பா இந்திரன், அவன் அக்னி. உன்னுடைய சமாச்சாரம் தர்மத்தினுடைய குணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பார்க்க வந்தேன். என்னைக்கு நீ புறாவுக்காக உன்னுடைய சதையை அறுத்து தருகிறேன் என்று சொன்னாயோ, இந்த உலகம், இந்த மண் இருக்கின்ற வரையில் உன் சரித்திரம் பேசப்படும் என்று சொல்லி. இப்ப நடந்தது எங்க? துவாபர யுகத்துல. இன்னைக்கு கலியுகத்திலையும் சிபி சக்கரவர்த்தியை பேச இல்லையா? புறாவுக்காக தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தவன் சிபி அப்படிங்கிற வார்த்தையை இன்றி வரைக்கும் பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆசிர்வாதம் மனம். அதுதான் இதுல முக்கியமான காரணம். அப்ப சிபி சக்கரவர்த்திக்கு அப்படி ஒரு வரத்தை கொடுக்கிற இந்திரன் என்ன சொல்றான்? எத்தனை வருஷம் மண் இருக்கிற வரைக்கும், அப்பா எத்தனை யுகங்கள் மாறினாலும் உன்னை பற்றிய பேச்சு, உன்னை பற்றிய பெருமை நிலவும் என்று சொல்லிவிட்டார் சிபிக்கு. ஆகவே அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய இடம்பா இது, அவன் செய்த யாகம் செய்த இடம் என்று அப்படி காட்டுறார் பாண்டவர்கள். உடனே இவங்களுக்கு ஒரே புலகாயுதம். பாருங்க, தர்மன் கண்ணிலே பாண்டவர்கள் கண்ணிலே படக்கூடிய அத்தனையும் நியாயமான தர்மமான விஷயங்களாகவே காட்டிட்டு வர்றார். பாத்தீங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பு, எல்லாமே இது நியாயத்தோடு நடந்தது, இது தர்மத்தோடு நடந்தது, இது வந்து தர்மத்தின் வழியாகவே போனது இல்லையா? பொறுமையோடு இருந்து பகீரதன் கங்கையை கூட்டிக் கொண்டு வந்தது, அறத்தின் வழியாகவே வாழ்ந்து வெளியே வந்த ரிஷிகள், இப்படியே வரக்கூடிய விஷயங்களாவே இருக்கு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, we are influenced by our group. இதுல 100% உண்மை. நாம் யாரோட போகிறோமே, இதுதான் சத் சங்கம்ங்கிறது. நம்ம எப்படி போய் சேர்ந்துக்கிறோம், எந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ்ல போறோம்னு அர்த்தம். இங்க பாண்டவர்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, இந்த லோமச்சர் வழியாக இத்தனை மகரிஷிகள், நல்ல நல்ல மகரிஷிகள், அந்த மகரிஷிகள் இருந்த இடம், அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை, தர்மங்களான சிந்தனைகளை அவன் தெரிந்து கொள்ள வாய்ப்பு அவனுக்கு. இதெல்லாம் பார்க்கிறார், இதெல்லாம் கேட்கிறார். இதுல எல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
சோதனைகள் வந்தாலும் அந்த கொள்கைக்காக நின்றவர்கள் என்பதையும் குறிப்பா இங்க சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப சிபியில சோதனை தான் இல்லையா? ஒரு ஒரு புறாவுக்கு நீ எனக்கு சதையை குடுன்னு சொல்றது சோதனை. ஆனா நான் வாக்கு கொடுத்துட்டேங்கிறதுக்காக தன்னுடைய சதையை அறுத்து தருவதற்கு அவன் ரெடியா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த சோதனையை அவன் எடுத்துக்கொள்கிறான். அப்ப சோதனை வந்தாலும் தர்மத்தின் வழி நான் பிறழாமல் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை இங்கு சூட்சமத்தை அவர் நமக்கு காட்டுறார். இது லோமச்சர் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கணும்னு இதெல்லாம் முடிச்சுட்டு சிபியினுடைய அந்த யாகசாலையெல்லாம் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வராங்க. வரும் பொழுது அங்க ஸ்வேதகேது என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆசிரமத்தை காட்டு. இது ஸ்வேதகேது என்று சொல்லவருடைய ஆசிரமம் அப்படின்னு. அப்படியா, யார் அவர், என்ன சமாச்சாரம் அப்படின்னு. ஒரு காலத்தில அறிவினுடைய சிகரமாக யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் வேதத்துல போய் கேட்கக்கூடிய ஒருத்தராக உத்தாலகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பெரிய ஞானி, தபஸ்வி உத்தாலகர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். அவன் பேரு கஹோலர் அப்படின்னு பேர். கஹோலர் என்று பேர். அந்த சிஷ்யனுக்கு குரு மேல அபரிமிதமான பக்தி. குரு என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனா குரு அளவுக்கெல்லாம் இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. கொஞ்சம் வீக் தான் சப்ஜெக்ட் எல்லாம். குரு அளவுக்கு அவனுக்கு இன்டெலெக்சுவல்லாம் கிடையாது. பெரிய ஞானம், அறிவு அப்படிலாம் கிடையாது. ஆனா குரு பக்தி அவனுக்கு அவ்வளவு அபரிமிதமான குரு பக்தி அவனுக்கு. அப்படி இருந்த உடனே அவனுடைய குரு பக்தியையும் அவனுடைய நல்ல குணத்தையும் மெச்சி உத்தாலகர் என்ன பண்ணாரா, தன்னுடைய ஒரே மகளை, சுஜாதா என்று சொல்லக்கூடிய தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். பாருங்க, அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பேரு. உத்தாலகர் பெரிய அறிவாளி. அவருடைய பெண் சுஜாதா, அதை கஹோலருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். என்ன காரணம்? குணத்திற்காக திருமணம். அவனுடைய குணம் நல்ல குணம், அவனுடைய சிஷ்ய பாவம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்ததுக்காக அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார். நாளடைவில் உத்தாலகர் மறைஞ்ச பிறகு அந்த இடத்தை சுஜாதாவும் கஹோலர் மட்டும்தான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறார். இப்ப நாளடைவில் அவள் கர்ப்பவதி ஆகிறாள். சுஜாதா கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பவதியானா அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய உணர்வு, குழந்தையினுடைய செயல், கருவிலே இருக்கக்கூடிய குழந்தையினுடைய செயல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரியான ஃபீலிங் தோணுது. சோ அவன் என்ன நினைக்கிறா, இது சாதாரணமா இயல்பா இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி தெரியல, இது கொஞ்சம் வித்தியாசமான குழந்தையா இருக்கு, ஏதோ இதுக்கு தெய்வீக சக்தியோ ஏதோ ஒண்ணு இருக்குங்கிறது புரியுது. என்ன காரணம் அப்படின்னா, கஹோலர் சில சமயங்கள் வேதத்தை சொல்ல ஆரம்பிப்பாராம். வேதத்துல உச்சரிப்பு தப்பா போச்சுன்னா, உச்சரிப்பு அப்பா உச்சரிக்கிறார் வேதத்தை வெளியில உட்கார்ந்து சொன்னா, கருவில் இருந்த குழந்தை உடம்பு அப்படி முறிச்சுக்குமா, அப்படி ட்விஸ்ட் ஆகுமா. அந்த செய்கையை காட்டும். என்ன காரணம்னா அவர் தப்பா சொல்றாருன்ட்டு. அந்த குழந்தை அவங்க அப்பா தப்பா ஸ்பெல் பண்றாருங்கிறத சொல்லும் கருவிலேயே. அந்த வேதத்தினுடைய நாதம், வேதத்தினுடைய இன்டோனேஷன், வேதத்தினுடைய ஒளி எப்படி இருக்கணுங்கிறது கருவிலேயே அந்த குழந்தை உணர்ந்த ஒரு குழந்தை. அப்படி இருக்கக்கூடிய குழந்தை நாளடைவில் அந்த குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா உடம்புல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. உடம்பு கொஞ்சம் பாடி ட்விஸ்ட். ஏன்னா நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்கும். ட்விஸ்ட் ஆகிதான் அந்த குழந்தைனுடைய பாடி கொஞ்சம் அப்படி வித்தியாசமா இருக்கு. டிஃபிகர்ட் அப்படின்னு சொல்றோம்ல, டிஃபார்ம்ட் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தை. அதை பார்த்த உடனே என்னடா இது, சில சமயம் சொல்லுவோம்னா, என்னடா அஷ்டகோணெல்லாம் இருக்கிறியே நீ, உடம்பெல்லாம் போட்டு வளைச்சு அஷ்டகோணலா காட்டுறியேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இந்த குழந்தையினுடைய வளைவெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்த உடனே 8 மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன வச்சாங்க, அஷ்டவக்ரன் என்று பேர். அவருக்கு பேர் அஷ்டவக்ரன். குழந்தையினுடைய அறிவு பிரமாதம்னா இது அதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கான பிரமாதம். அந்த அளவுக்கான பிரமாதம், எல்லா விஷயங்களையும் துல்லியமாக சொல்லக்கூடிய,
வேத வேதாந்த விஷயங்கள், நியாய தர்ம சாஸ்திரங்களை பற்றி அலசக்கூடிய அறிவு, வாத விவாதங்கள்ல அதை மிஞ்சக்கூடிய ஆள் எல்லாம் அப்படின்னு சின்ன வயசுலேயே விளையும் பயிரிலேயே அந்த குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஞானம் பாலகனாகவே இருக்கும் பொழுது ஒரு காலத்துல அந்த இடத்துல அவர்கள் பக்கத்துல மிதிலாபுரியிலே, அப்போ மிதிலாபுரின்னு சொல்லும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், மிதிலாபுரி யாரு? மிதிலையை ஆண்டவன் யார்? ஜனகன். ஜனகனுடைய அரசவையிலே வித்வத் சபஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். வித்வத் சபா அப்படின்னு ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு நடக்கு. சிருங்கேரி மடத்திலையும் காஞ்சி மடத்திலையும் வித்வத் சபை நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பல பிலாசபி தத்துவங்கள் தெரிந்தவர்கள் அவர்கள் ஒரு விவாதங்களை பேசுவார்கள். இப்ப அத்வைத்த பரமாக பேசக்கூடியவர்கள், அத்வைத்தத்தை பத்தி பேசக்கூடியவர்கள், அத்வைத்தத்துடைய சைட்டேஷன் எல்லாம் கொடுத்து வேதத்துல எங்க இருக்கு, உபனிஷத்தினுடைய பிரமாணங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்க அழகா இருக்கும், அருமையா இருக்கும். நம்ம ஒரு கேட்கணும், இதெல்லாம் கேட்கறதுக்கு பிடிச்சிருக்கும். அதுபோல் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் எதிர்வாதத்துக்கு விசிஷ்டாத்வைத்தத்தில் இருந்து ராமானுஜபரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பேசுவாங்க. இது ரெண்டும் நடக்கும் பொழுது நடுவிலே துவைத்தபரமாக பேசக்கூடியவர் ஒருத்தர் பேசுவார். இப்படி நல்லா நடக்கும். இப்படி ஒரு விஷயங்கள் என்னன்னா, ஒரு கற்றறிந்த அவைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் அங்க நிறைய நடக்கும். இன்னைக்கு நடக்குது. வித்வத் சபான்னு பேருது. அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் ஒன்று மிதுலையிலே நடக்குது. ஜனகன் நடத்திட்டு இருக்கான். அங்க வந்தி என்று சொல்லக்கூடிய பெரிய 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 ஸ்காலர்னா, நீங்க ஏதாவது புஸ்தகத்தை சொன்னீங்கன்னா, இந்த புஸ்தகத்துல இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இந்த பிரிண்டிங் பிரஷ்யே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நாலேஜ். அந்த மாதிரி மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மனுஷன் வந்தின்னு பேர். அவர் அங்க அந்த சபையில இருக்கார். அப்போ இருக்கக்கூடிய மகாராஜாக்கள், ரிஷிகள் எல்லாருக்குமே சம்மன் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய கொள்கைகளை கொண்டு நீங்கள் விவாதத்துக்கு கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. இந்த ஓலையானது யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அஷ்டவக்கரனுடைய அப்பாவுக்கும் விழுது இந்த ஓலை இன்விடேஷன். ககோலருக்கும் வந்தாச்சு. ககோலர் என்ன சொல்றாரு, சரி நாம போவோம், போய் பார்ப்போமே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவர் அந்த சபைக்கு போயிடுறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ககோலர் அவருடைய குரு மாதிரியான இன்டலெக்சுவல் கிடையாது. அதனால சில விஷயங்கள் சிலருக்கு இந்த வாத விவாதங்கள்லாம் சரியா பண்ண வராது. பாயிண்ட் மனசுல இருக்கும், சொல்ல தெரியாது. சிலருக்கெல்லாம் பார்த்திருப்பீங்க, விவாதத்தெல்லாம் போயிட்டு மைக்கில் ஒரே பாயிண்ட் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருப்பான். விவாதத்துல பேசுறதுங்கிறது ஒரு தனி டெக்னிக். நீங்க ஒரு பாயிண்ட உடைச்சு பேசணும், அதுக்கு சார்பு இல்லாம சொல்லணும், அதுக்கான சில சாட்சிகளை கொண்டு பேசணும். இதெல்லாம் இருக்கு, நிறைய டெக்னிக் இருக்காது. இவருக்கு கொஞ்சம் அதுல சமாச்சாரங்கள் கொஞ்சம் கம்மி. இவர் என்ன பண்ணிட்டார், தான் ஏதோ தெரிஞ்சதை பேசுவோம்னு நினைச்சு இவர் போய் இறங்கிட்டார். இந்த வந்தி இவரை நிக்க வச்சு கிழின்னு கிழிச்சுட்டான். இவனுக்கு ஒன்னும் தெரியாதுங்கிற மாதிரியான விஷயத்த அந்த அரசவையிலே பண்ண உடனே அவமானம் தாங்காமல் இவர் என்ன பண்ணிட்டார், தற்கொலை செய்து கொள்கிறார் ககோலர். அப்போ பிள்ளை, சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான், அப்பா இறந்துட்டாங்கிற கதை வருது. அப்ப அஷ்டவக்ரன் கேட்கிறான், என்ன காரணம்? இந்த மாதிரி ஒருத்தன் உங்க அப்பாவை டிபேட் பண்ணிட்டான்ப்பா. சரி, அப்பா அந்த ஈம காரியங்கள்லாம் முடிக்கிறான். முடிச்ச பிறகு வித்வத் சபை நடக்குதா? ஆமா, போவோன்ட்டான். யார கூப்பிட்டு கேட்கிறான், தன்னுடைய மாமாவாகிய ஸ்வேதகேத்துவை கூட்டிக்கிட்டு அந்த அரசவைக்குள்ளே வருகிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கேட்க அழகாக இருக்கும். உள்ளே நுழைகிறார். இவர் உடம்பு கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு இல்லையா? இதை பார்த்த உடனே அரசவையில இருக்கக்கூடியவர்கள் சிரிக்கிறார்கள். ஜனகனுக்கு அவரை பார்த்த உடனே ஒன்னும் பேசல, கம்மன் இருக்கான். ஜனகன் தான் உட்கார்ந்துருக்கான். ஜனகன் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். பார்த்த உடனே அந்த அஷ்டவக்கரரை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு, அவர் கம்மன் இருக்கார். மற்ற அரசவை இது பண்டிதர்கள் எல்லாம் பண்றாங்க, என்ன பண்றாங்க, இவர் உடம்ப பார்த்த உடனே சிரிக்கிறார். சிரிச்ச உடனே அஷ்டவக்கரர் என்ன பண்றார், திரும்புறார். ராஜா பார்த்து நின்றுட்டு இருந்தவர் திரும்பி வெளியில போகலான்னு திரும்புறார். திரும்பின உடனே ஜனகன் கேட்கிறான், ஏன் சாதுவே வந்திருக்கீங்க, பேசணும்னு வந்தீங்களே,
ஏன் திரும்பி போக பாக்குறீங்க என்று சொன்ன உடனே அஷ்டவக்கரர் திரும்பி ஜனகரை பார்த்து சொல்றார், இந்த சபையில படிச்ச புத்திசாலிகள் இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன், இல்லை போல் இருக்கு, செருப்பு தைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா, அதனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு. உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டது, என்னடா செருப்பு தைக்கிறவன்னு சொல்றானேன், ஏன் அப்படி சொல்றேன், அவன் தான் மிருகம், நேரா இருக்கா கோணலா இருக்கான்னு யோசிப்பான், என் உடம்பினுடைய வளைவை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் செருப்பு தைக்கிறவர்கள் தானே, இவங்களோட நான் என்னடா விவாதம் பண்ணணும். ஆடி போயிட்டான். இப்ப ஜனகன் புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா இவன் வந்தவன் சும்மாரா இல்ல, இவன் ஆட்டத்தை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லி அவரை உட்கார வச்சு நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வந்தியை உட்கார வச்சு 2 பேரும் நீண்ட நெடிய நாட்கள் உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் பேசுறான்ட்டாரு. அவன் சொல்லக்கூடியது அத்தனைக்கும் கவுண்டரை கொடுத்துக்கிட்டே வர்றார். கொடுத்த உடனே வந்தி கடைசியிலே தோல்வியை ஒப்புக்கொண்டு ராஜாங்கத்தை விட்டு ஓடி விடுகிறார். அப்போ ஜனகன் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்றார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனகர் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொல்றார், எனக்கு நீ உபதேசம் செய்ய வேண்டும். ஜனகருக்கு அஷ்டவக்கரர் குருவாக இருந்து உபதேசம் செய்ததுதான் கர்மயோகம். இது வந்து ரெஃபரன்ஸ் வரும் பகவத்கீதையில, ஜனகருக்கு சொன்னது போல் என்று வரும். கர்மயோகத்திலே நின்றவன் ஜனகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்மயோகத்திலே நின்றவன் ஜனகன். அவன் ஒருத்தன் தான் கர்மயோகத்துல போய் மோட்சத்தை புடிச்சான். அவனுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அஷ்டவக்ரர். அவனுக்கு குரு, அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்காரு, அது வழியா எப்படி கர்மத்தை செய்து நீ முன்னுக்கு வரணுங்கிறது. அப்போ அப்பேற்பட்ட விஷயத்தை அங்க செய்திருக்கக்கூடியவரப்பா. அந்த ஸ்வேதகேதுவனுடைய ஆசிரமம் இங்கே அந்த அஷ்டவக்ரர்லாம் இருந்து தபஸ் பண்ண இடம், அவர்கள் இருந்து வசித்த இடம் என்று சொன்னால் உடனே பாண்டவர்கள் அந்த இடத்தை நமஸ்காரம் பண்ணி அங்க கொஞ்ச நாள் இருந்து தபஸ்களை செய்து அவர்கள் இருந்த இடத்திலேயே அந்த குளத்திலே குளித்து கொஞ்ச நாள் அப்படி இருக்காங்க. காரணம் என்ன, அங்க தெரியக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், எந்த இடத்திலேயே அறிவையும் சாமர்த்தியமும் சரியாக கொண்டு செல்ல வேண்டுமோ அதுவும் தெரிய வேண்டும், அந்த அறிவையும் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும் என்பதும் இங்க சூட்சமாக சொல்ல. இத்தனை நேரம் தர்மத்தை சொன்னவர் அறிவையும் சரியா பயன்படுத்தணும். யார்? அஷ்டவக்ரர் போல போன உடனே சபையில அடிக்கிறார் இல்லையா, செருப்பு தைக்கிறவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்குன்னு அடிக்கிறார் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? அறிவு, the knowledge should be on time. இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா. நான் இன்னைக்கு வச்சிருக்கிறேன் நாலேஜ், நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு நாலேஜ் வெளியில வரும்னா அது சொல்லி என்ன பிரயோஜனம்? எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தேவை. ஆகவே சோ இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் அவர் தெரிஞ்சு கொள்றார். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த அஷ்டவக்ரனுடைய சமாச்சாரத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கள் அப்படி அங்க பார்க்கும் பொழுது லோமச்சர் சொல்றாரு, பாத்தியா இந்த ஆசிரமத்தினுடைய பெரிய மகிமை பாத்தியா, இந்த ஆசிரமத்தின் முழுக்க நீ பார்த்தனா மரங்கள், பழம் தரும் மரங்கள் சூழ்ந்திருக்கு. இந்த பழங்கள் irrespective of season, எந்த சூழ்நிலையிலும் எந்த சீதோஷ நிலையிலையும் முழுமையாக பழங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மரங்கள் என்று சொல்றேன். அப்பனா என்ன அர்த்தம்? எவன் ஒருவனுக்கு அறிவு என்கின்ற ஞானம் நிரம்புமோ, கர்மத்தின் வழியாக எவன் ஒருவன் மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவனுக்கு ஞானம் கைகூடும் என்று சொன்னால் மோட்சத்தினுடைய பலனாக இருக்கக்கூடிய பழம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும். உங்களுக்கு நீங்க அள்ள அள்ள குறையாதது போல் அந்த இடத்துல நிரம்பி இருக்கும், பலமாக இருக்கும் என்பதை லோமச்சர் காட்டிவிட்டு மீண்டும் சில இடங்களுக்கு அப்படி நகர்த்திக்கிட்டு போறாரு. இன்னும் சில இடங்களை அவர்கள் பார்க்க போறத வருகின்ற வாரத்துல அங்க பாரத்வாஜனுடைய ஆசிரமத்துல போகிறதும், அதுக்கப்புறம் சில தோட்டங்களுக்கு போறதும், ஹனுமனை பீமன் சந்திப்பதும், இதெல்லாம் இங்க நடக்க போகுது. இதெல்லாம் இந்த வனபருவத்துலதான் நடக்குது. இதெல்லாம் எப்பொழுது என்னங்கிறத நாம கூடிய விரைவில் இன்னும் விவரமாக பார்ப்போம். இதுவரைக்கும் இன்றைக்கு இது நடந்ததை நாம் முடிப்போம். நன்றி, வணக்கம்.